வணக்கம். இது நம்ம தனியா கொத்தமல்லியை நீக்கின பிறகு அந்த தண்டு, அதாவது அதனுடைய கீழே கழிவாகிற அந்த தண்டுகளை வந்து எப்படி வந்து இந்த மனிதர்கள் பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். அதாவது நான் விருதுநகர் இயற்கை அங்காடிக்கு போயிட்டு வர்ற பாதையில் ஒரு இடத்துல பார்த்தேன். அதாவது சாப் கட்டரை வச்சு கொத்தமல்லி தண்டுகளை பொடிசாக நறுக்கி அதை வந்து அதாவது இந்த கோடை காலத்தில் வந்து பெரும்பாலும் கோயில்களுக்கு கும்பாபிஷேகம், அது கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு அந்த அந்த குழியில் வந்து போடுவாங்க. 9 விதமான நறுமணமான பொருட்கள் போடணும், 9 11 போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்காக 2 டன்னை வந்து வெட்டிகிட்டு இருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இது முதல் முறை நான் வந்து கவனிக்கிறேன். பிறகு அதுக்கடுத்து நம்ம தோட்டத்தில் எப்போயுமே மண்ணுக்கு மல்ச்சிங் போடுற மாதிரியும், இன்னொரு இடத்துல கரிமூட்டம், அதாவது சீமக்கருவலத்தை கரிமூட்டம் போடுறதுக்காக அது மேலே வந்து அந்த அந்த ஈரப்பதம் இருக்கிறதுக்காக அதுக்கு